நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம். இந்த 2 அதிகாரத்திலிருந்தும் 2 சம்பவங்களை இணைத்து நான் உங்களுக்கு ஒரு செய்தியை உங்களோடு பேசுவதற்கு ஆவியில் உற்சாகப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம முதலாவது வாசிக்கலாம். பக்கம் 109. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இனி அடுத்த அதிகாரத்தில் வாங்க. 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அந்த ஒரு சம்பவத்தை கூட நம்ம வாசிப்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராதபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியங்களிலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை உயர்த்தப்படுவான். பரிசுத்த பிதாவே, இந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுங்க. வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுக்கு கண்களை திறந்து தாரும். வசனத்துக்காக எங்களுடைய இருதயங்களும் உள்ளங்களும் திறக்கப்படட்டும். வசனத்தை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் என்னை பாருங்கள். இந்த 2 சம்பவங்களையும் வாசிக்கிறதான நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு தலைப்பு எனக்கு உள்ளத்திலே தோன்றி வந்தது. தூரத்தில் இருந்து பாதத்திற்கு. எல்லாரும் சொல்லுங்க, தூரத்தில் இருந்தவர்களை பாதத்திற்கு. இந்த 2 சம்பவத்திலையும் எனக்கு இணைத்து பேசுகிற ஒரு சில காரியங்கள் எனக்கு உள்ளத்திலே தென்பட்டது. நாம் இந்த 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவர்கள் முதல்ல எங்கே இருந்தாங்கன்னா, தூரத்தில் நின்று என்று இருக்கிறது. அண்டர்லைன் பண்ணுகிறவர்கள் அதில் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். தூரத்தில் நின்றார்கள் என்று சொல். அந்த தூரத்தில் நின்றவர்கள் என்ன பண்ணினார்கள்? ஆண்டவரிடத்திலே சுகமாக வேண்டும் என்று வந்தார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொன்னார். போகிற வழியிலே சுகமாகி விட்டார்கள். இப்போ அதில் ஒருவன் திரும்பி வந்து ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான். அடுத்த சம்பவத்திலே பாருங்கள், அங்கே ஒருவன் தூரத்தில் நின்றான். ஆண்டவர் அவருடைய பக்கத்துக்கு போனான். இங்கேயும் ஒருவர் ஸ்தோத்திரம் செலுத்தினார். அந்த சம்பவத்திலேயும் ஒருவர் ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஒருவருடைய ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார், ஒருவருடைய ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அப்படி சிமிலராக இருக்கிற 2 சம்பவத்திலையும் உங்களுக்கு புரிகிறது போல
ஒரு 3-4 காரியங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். முதலாவதாக, ஒரு மனுஷனை இயேசுவிடத்திலிருந்து தூரத்தில் நிறுத்துவது எது என்பதை உங்களுக்கு இந்த 2 சம்பவத்திலிருந்து காட்டுகிறேன். எல்லாரும் முதலாவது எழுதுகிறவர்களுக்காக சொல்லுகிறேன். என்னை தூரத்தில் நிறுத்துகிறது என்ன அப்படின்னு பார்த்தால், நம்ம இப்போ 17வது அதிகாரத்தில் வாருங்கள் பார்க்கலாம். 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம் சத்தமாய். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலேயே நின்று, போதும் 10 குஷ்டரோகிகள் 10 பேரையும் தூரத்திலே வைத்தது என்னவென்று சொன்னால் நியாயப்பிரமாணம். ஏன் தெரியுமா? லேவியராகம புத்தகம் 13வது அதிகாரம் 44, 45, 46 இந்த வசனங்களில் அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன், அவன் வியாதி அவன் தலையில் இருக்கிறது. 46வது வசனத்தில் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. ஒரு மனுஷனை நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமாக கொண்டு வருகிறது. எல்லாரும் என்னை கவனியுங்கள், நான் புரிகிறது போல பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். 613 பிரமாணங்களை சொல்லி கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளும் 613 பிரமாணங்களும் என்னை பாவி என்கிற நிலைமையில் என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்லும்போது சொல்கிறார், நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் எனக்கு பாவம் என்னால் என்னவென்றே தெரியாதே. நியாயப்பிரமாணம் இச்சையாதிருப்பாயாக என்று சொல்கிறதுனால்தான் எனக்கு இச்சை பாவம் என்று தெரிகிறது. நியாயப்பிரமாணம் பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுனால தான் பொய் எனக்கு பாவம் என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட பாவத்தின் அதோடைய சட்டங்கள் குஷ்டரோகிகளை இயேசுவுக்கு பக்கத்தில் வரவிடவில்லை. இயேசுவை விட்டு ரொம்ப தூரமாக நின்று ரொம்ப தூரத்தில் இருந்து கேட்கிறார்கள், இயேசுவே நாங்கள் சுகமாக வேண்டும், சுகமாக வேண்டும், சுகமாக வேண்டும். என் ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டில் என் கர்த்தருடைய பெரிய திட்டம் என்னவென்றால், தூரத்தில் நிற்கிறவர்களை சமீபத்தில் கொண்டு வர என் ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எந்த எந்த சட்டங்கள் என்னை தூரத்தில் வைக்கிறதோ, எந்த எந்த பிரச்சனைகள் நியமங்கள் என்னை தூரத்தில் நிறுத்துகிறதோ, அந்த நியமங்களை நீக்கி என்னை சமீபத்தில் கொண்டு வர கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நாம் பக்கத்தில் வர முடியாது. கிருபாசனத்து அண்டையில் ஒருவர் சாதாரணமாக வர முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தடுத்ததான அந்த தடையை விலக்கி ஆண்டவர் தைரியமாக கிருபாசன தண்டையில் வாருங்கள் என்று நம்மை பக்கத்தில் அழைக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தில் சில நேரத்தில் ஏன் எனக்கு ஆண்டவருக்கு பக்கத்தில் வர முடியல அப்படின்னு சொன்னால், பழைய பிரமாணங்கள், பழைய சட்டத்திட்டங்கள் என்னை தூரத்தில் வைத்து என்னை ஆண்டவருக்கு பக்கத்தில் வர விடாமல் இருக்குமே. ஆனால் ஆண்டவர் முதலாவதாக சொல்லுகிறார், நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பி என்று சொல்லுகிறார். இப்படி புதிய ஏற்பாட்டில் இப்படி சொல்ல வேண்டும். முதலாவது ஆசாரியர் யார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு ஆசாரியன் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்கிற ஆசாரியன். அவர் பிரதான ஆசாரியன். அவருக்கு முன்பாக நான் வருகிறதான நேரத்தில் அவர் என்னுடைய பாவம் என்கிற குஷ்ட ரோகத்தை சொஸ்தமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிதாவுக்கு பக்கத்தில் என்னை வரவிடாமல் தடுக்கிறதான பாவம் என்கிற குஷ்ட ரோகம், பாவம் என்கிற நோய், அதை ஆண்டவராகிய இயேசு என்கிற பிரதான ஆசாரியன் என்னிலிருந்து எடுத்து போட அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் அந்த இயேசுவுக்கு முன்பாக இந்த காலை வேளையில் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனியும் நாம ஏன் தூரத்தில் நிற்கணும்?
இனி நான் என் தூரத்தில் நின்று அப்பா அப்பான்னு கூப்பிடணும்? தூரத்தில் நின்று கூப்பிடுகிறவர்கள் இந்த பிச்சைக்காரங்க தூரத்தில் நின்று கூப்பிடுவாங்க, ஆனால் பிள்ளைகள் பக்கத்திலே வந்து கூப்பிடுவார்கள். நம்ம பல நேரத்தில் தூரமாய் நம்மை தள்ளி கொண்டு போகிற பிரமாணங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீ ஆசாரியன் இடத்துல வா, நீ போய் ஆசாரியன் இடத்துல காண்பி. ஆசாரியனை பார்த்தாலே ஆசாரியன் நீ சுகமாக மாறிவிட்டாய் என்று சொல்லுவார், நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லுவார், உனக்காக கிரயம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, என்னை பிரமாணத்தினால குற்ற உணர்வுகளினால என்னை தகப்பனை விட்டு எதெல்லாம் என்னை தூரமாய் வைத்ததோ, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை தூரத்தில் நிற்கிறவர்களை பாதத்தில் கொண்டு வர அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். பாதத்தில் வர விரும்புகிறவர்கள் கரங்களை தட்டி அப்பா ஒரு அல்லேலியா சொல்லிருங்க பகல. இன்னும் நல்ல கைகளை தட்டி நல்ல ஒரு அல்லேலியா சொல்லிருங்க பகல். ஆண்டவரே, நான் தூரத்தில் நின்றது போதும், தூரத்தில் நின்று கூப்பிட்டது போதும், நான் உங்க பாதத்தில் வரவே விரும்புகிறேன் ஐயா, நான் உங்க பக்கத்தில் வரவே விரும்புகிறேன். அதைத்தான் என் கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். இனி 2 லூக்கா 18 வருவோம். 18 ஒரு மனுஷனை ஆண்டவரை விட்டு தூரமாக்கின காரியம் என்ன என்றால், ஒரு மனுஷனுடைய சுய நீதி ஒரு மனுஷனை ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் கொண்டு வந்து விட்டது. அந்த 18வது அதிகாரத்தை வாசிங்க பார்க்கலாம். 11வது வசனம். பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், நான் மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போல இராததினால் உம்மை சோத்தரிக்கிறேன். என்ன பாருங்க, என்ன பாருங்க, அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? ஆண்டவரே, நான் பரிகாரர் அப்படி இல்லை, நான் அநியாயக்காரர் அப்படியும் இல்லை, நான் விபச்சாரக்காரர் அப்படியும் இல்லை, நான் அந்த ஆயக்காரர் அப்படியும் இல்லை. சுய நீதி பேசுகிறான், நீதியை பேசுகிறான். நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு தூரம் போவதற்கு, ஆண்டவர் ஒரு மனுஷனை கைவிடுவதற்கு பெரிய பாவம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் சுய நீதியை பேசினாலே போதும், ஆண்டவர் அவரை விட்டு தூரமாக போயிடுவார். பேசுறது புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி சொல்லட்டுமா? அநியாயக்காரரை போல என்னை வாழ விடாமல் பாதுகாத்தது அவருடைய கிருபை. என்னை விபச்சாரம் வேசித்தனங்களுக்கு விலக்கி என்னை பாதுகாத்தது கர்த்தருடைய கிருபை. என்னை மற்றவர்களைப் போல வாழ விடாமல் என்னை சுற்றிலும் பாதுகாத்தது கர்த்தருடைய கிருபை. அவன் கிருபையை மறந்துட்டான். நான் நின்றேன், நான் நின்றேன், நான் நின்றேன். மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு, ஆண்டவரே நான் அவர்களைப் போல இல்லை, நான் இவர்களைப் போல இல்லை, நான் அவனைப் போல இல்லை, நான் இவனைப் போலவில்லை, நான் பரிசுத்தவானாக்கும், நான் அவனை விட நீதிமானான், நான் அவனை விட நல்லவன். அதில் ஆண்டவருடைய ரோல் என்ன? ஆண்டவருக்கு அவர் கொடுக்கிற கனம் என்ன? ஆண்டவர் அவனை விட்டு தூரமா போயிட்டார். ஆண்டவர் அவரை விட்டு விலகி போயிட்டார். இந்த ஜெபம் எல்லாம் எனக்கு கேட்க முடியாதப்பா, இந்த ஜெபத்துக்கெல்லாம் எனக்கு என்ன பண்றேனே தெரியலப்பா, இதுவா ஜெபம் அப்படின்னு ஆண்டவர் விலகி போயிட்டார். நாம நிற்கிறது அப்பாவுடைய கிருபை, நாம நிர்மூலமாகாதது அவருடைய கிருபை. யோசித்து பாருங்க, என்ன ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு போர், என்ன பிரமாணத்தினால தூரமாக கொண்டு போச்சுன்னா, என்னை பக்கத்தில் கொண்டு வருகிற ஒரு பிரதான ஆசாரியனாக இயேசு இருக்கிறார். என்னுடைய சுய நீதி நான் பேசி, என்னுடைய நீதியை நான் பேசிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னால், என் பக்கத்தில் வர அவர் விரும்பவே மாட்டாருங்க. என் பக்கத்தில் வர விரும்பவே மாட்டார். ஆண்டவரே, என்னை வாழ வைக்கிறது உங்க கிருபைன்னு சொல்லி நன்றி செலுத்துங்கள். என்னை நடத்துகிறது உங்க கிருபை ஆண்டவரே. நான் நின்றது உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாதது உம்முடைய கிருபை, எங்களை அரவணைத்தது உம்முடைய கிருபை. கிருபைன்னு கேட்கிறவங்களை ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வருவதற்கு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கிருபையை இந்த காலை வேளையில் எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பல நேரத்தில் நான் நீதி பேசுகிறேன், என் நீதியை எல்லாம் எடுத்து போட்டுறேன் ஆண்டவரே.
என் சுயநீதி வேண்டாம், என்னுடைய சுயம் வேண்டாம். அது என்ன ஆண்டவரை விட்டு தூரமாக மாட்டிவிடும். இனி அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக வருகிறேன். ஒரு மனுஷன் ஆண்டவர் இரண்டாவது ஒரு மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 17வது அதிகாரத்தில் இனி வருவோம். 17வது அதிகாரத்தில் 10 பேர் சுகமானார்கள். எத்தனை பேர் சுகமானார்கள்? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 15வது வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். இவன் ஒருவன் தான் திரும்பி வந்தான். அவன் எதற்காக திரும்பி வந்தான் என்றால், எனக்கு சுகம் கிடைத்தது. எனக்கு சுகம் கிடைத்ததை விட என்னை சுகமாக்கிறவர் பெரியவர். எனக்கு கிடைத்த சுகத்தை விட என்னை சுகமாக்கினவர் பெரியவராக இருக்கிறார். ஆகையினால கர்த்தர் எனக்கு செய்ததை நான் உயர்த்துவதற்காக நான் திரும்ப முதல் வாட்டி தூரத்தில் நின்று இனி அவர் பக்கத்திலே வந்து விடலாம். நான் சுகமாகி விட்டேன். ஆமென். உண்மையான நன்றி உள்ள இருதயம் என்னை அவருடைய பக்கத்திலே கொண்டு வந்துவிடும். நாம் ஒரு காரியத்தை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை விட எனக்கு நன்மை செய்தவர் பெரியவராக இருக்கிறார். என்னை சுகம் ஆக்கின எனக்கு கிடைத்த சுகத்தை விட எனக்கு கர்த்தர் தந்த சுகம் பெரியதாக இருக்கிறது. என்னுடைய பணத்தை விட என்னை ஆசீர்வதித்தவர் பெரியவராக இருக்கிறார். நான் சொல்ல நீங்க நல்ல கையை உயர்த்தி ஆமென்னு சொல்ல போறீங்க. நம்முடைய கர்த்தர் சாலோமனிலும் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் யோனாவிலும் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் மோசேயிலும் பெரியவராக இருக்கிறார். அவ்வளவு பெரிய கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில பெரியவராக பார்க்கிறோம்னு சொல்லுகிறவர்கள் கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவரை மட்டும் நான் பெருசா பார்க்கணும். என்னுடைய ஆசீர்வாதத்தை விட, என் பணத்தை விட, என் சுகத்தை விட, என் பலத்தை விட என்னை ஆசீர்வதிக்கிறவர் பெரியவர். எனக்காக ஜீவனை கொடுத்தவர் பெரியவர். எனக்காக ரத்தம் சிந்தினவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்து ஆசீர்வாதத்தை ரொம்ப பெருசா பார்த்துறோம். ஆசீர்வாதம் அல்லங்க, என்னை ஆசீர்வதித்தவரே பெரியவர். நான் சமீபத்தில் ஒரு இடத்துல சாலோமனை விட இயேசு பெரியவர் என்று ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணேன். அதில் ஒரு வார்த்தையை நான் தொட்டு வைக்கிறேன். இயேசு சொன்னார், சாலோமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்னு சொன்னார். சாலோமன் பயங்கர ஞானிங்க. அவர் தேசத்தில் அவருடைய வஸ்திரங்கள், அவருடைய அரண்மனையில் வேலை பார்த்தவருடைய வஸ்திரங்கள், இவர்களுக்கு எல்லாம் உடுத்தியிருந்த வஸ்திரங்கள் பயங்கர வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள இயேசுவோ, ராஜாவோ, புல் பூண்டுகளுக்கு இன்னைக்கு அழிந்து நாளைக்கு நெருப்புல போடப்படுகிற புல்லுக்கு கூட சாலோமனை விட மகிமையை அழிந்து போகிறது கொடுத்து விற்கிறவர். எத்தனை பேர் அதை புரிகிறவங்க இருக்கிறீங்க? சில புல்ல பாருங்க, அந்த புல்லில் இருக்கிற அழகு, அந்த புல்லில் வர்ற அழகான பூ, அது இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்காது. அந்த பூவை கூட, புல்ல கூட இவ்வளவு அழகுபடுத்துகிறவர், இதை உண்டாக்கினவர் இதை விட பெரியவராக இருக்கிறார். சாலோமன் உண்டாக்கின ஆலயத்தை விட அவர் உண்டாக்கின இந்த ஆலயத்தை உண்டாக்கினவர் அவர் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க பார்க்கலாம்? ஆமேன். சாலோமனுக்கு ஞானம் ஒரு கிஃப்ட். அவருடைய ஞானத்தை எல்லாரும் பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவர் யாருக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய இரட்சகராக இயேசுவோ, ஒருவன் ஞானத்தின் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், நான் சம்பூர்ணமாக கொடுப்பேன் என்று சொன்னவர் என் இயேசு அந்த கிஃப்டை யாருக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்ப கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், என் இயேசு பெரியவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய இயேசு பெரியவராக இருக்கிறார். அற்புதங்கள் அல்ல, அற்புதம் செய்கிறவர் பெரியவராக இருக்கிறார்.
சுகம் அல்ல, சுகப்படுத்தினவர் பெரியவராக இருக்கிறார். நன்மை அல்ல, நன்மைகளை கொடுத்தவர் பெரியவராக இருக்கிறார். அவரை பெரியவராக பார்த்துட்டார். 9 பேர் சுகத்தை பெரிதாக பார்த்தார்கள். ஒருவன் சுகமாக்கினவரை பெரிதாக பார்த்தார். அவர்கள் எங்கே வருவார்கள் என்றால் பாதத்துக்கு வந்துடுவாங்க, அவர் பக்கத்துக்கு வந்துடுவாங்க, அவர் பக்கத்துக்கு வந்துடுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்போ பாருங்க 18வது வசனத்தில் அவன் எதை பெரிதாக பார்த்தான்? பரிசேயன் தன்னுடைய நீதியை பெரிசாக பார்த்தான். தன்னை பாவம் தொடாமல் காக்கிற தெய்வத்தை பெரிதாக பார்க்கவில்லை, பெரிதாக பார்க்கவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, திரும்பவும் சொல்லுகிறேன், நாளைக்கு இயேசு வரப்போகிறாருன்னு நமக்கு தெரிஞ்சா கூட இன்றைக்கும் நம்ம அவரே பற்றி சார்ந்து வாழுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாளைக்கு நமக்கு மரணம் வரலாம், இன்றைக்கும் அவரை பிடித்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்கள் நிற்கிறது கிருபை. நாங்கள் எங்களுடைய சுயத்தினால் வாழ்ந்துகிடவே மாட்டோம் ஆண்டவரே. அவன் தன்னுடைய நிலநிப்பை பெருசா பார்த்துட்டான். தேவனுடைய திட்டத்தை தேவன் அவன் பெருசா பார்க்கல. கயிறத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நின்னது கிருபையா, கிருபையா, தெய்வ கிருபையா, நிறுத்திடும் தயையா, தயையா, நித்திய தய. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நின்னது கிருபையா, கிருபையா, தெய்வ கிருபையா, நிறுத்திடும் தயையா. சபை மட்டும் சேர்ந்து சொல்லட்டுமே சத்தமா. நின்னது கிருபையா, தெய்வ கிருபையா, நிறுத்திடும் தயையா. இங்க பாருங்க, நமக்கு உதவுகிறவங்க நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் வேணாலும் வரலாம். நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறவங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் வேணாலும் வரலாம். அவர்களை ஒரு நாளும் பெரிதாக பார்த்து விடாதிருங்கள். நமக்கு பெரியவர் நம்முடைய ராஜா ஒருவரே, நமக்கு பெரியவர் நம்முடைய கர்த்தர் ஒருவரே. அவர் இருக்கிறது வரைக்கும் தான் எனக்கு வெற்றிகரமான வாழ்க்கை. இப்போ 2 கையை தட்டி சொல்லலாமா? நின்னது கிருபையால், கிருபையால், தெய்வ கிருபையால், நிறுத்திடும் ஜெயால். நல்ல கை தட்டி என்னது கிருபையால், ஆமே, நிறுத்திடும் ஜெயால். கிருபையே, கிருபையே, வர்ணிப்பா அசாத்தியமே அது. கிருபையே, கிருபையே, வர்ணிப்பா. ஓ நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் என் சக்தியாலல்ல, கையோட பலத்தாலல்ல, என்ன நடத்தியது என் சக்தியாலல்ல, கையோட பலத்தாலல்ல, இந்த அல்லையோ. நின்னதே கிருபையால், கிருபையால், தெய்வ கிருபை. நல்ல கைகளை தட்டி பாடுங்க. ஓ தயையா, நின்னதே, நின்னதே
கிருபையா நிறுத்திடும் தயையா தயையா நித்திய தயையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் எனக்கு பெரியவர், என்னை சுகமாக்குற கர்த்தர் தான் பெரியவர். நான் சுகத்தை பெற்று கொண்டு ஓடுகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. என் நாட்கள் முடியும் வர, என் ஜீவன் பிரிகிறது வர, என் சுவாசம் ஒழிகிறது வர என்னை சுகமாக்கினவரை பெரிதாக பார்த்து அவர் பாதத்திலேயே நான் இருக்கணும் ஐயா, அவர் பாதத்திலே இருக்கணும் ஐயா. எனக்கு கண்ணுக்கு முன்னால அதிகமான பேர் நன்றி இல்லாதவர்களாக இருக்கலாம், என்னோடு கூட இருந்து வந்தவங்க நன்றி கற்றவர்களாக இருக்கலாம். ஆனா நன்றி உள்ள இருதயத்தோடு நான் உம்மை சேவிக்க, நன்றி உள்ள சாட்சியாய் வாழ, நன்றி உள்ளவனாய் உமக்கு இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க அந்த ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, அந்த ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, அதை எங்களுக்கு தருவீராக. இனி 2 அதிகாரத்திலையும் இவங்க ஸ்தோத்திரம் சொன்னாங்க. வாசிங்க பார்க்கல. 17வது அதிகாரம் 15-16 வசனம் வாசிப்போம். அவர்களில் ஒருவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்து அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்ப பாருங்க 11வது வசனத்துல அடுத்தது 18-16 அங்க அவனும் ஸ்தோத்திரம் செலுத்தினான். அடுத்த அதிகாரத்தில் வாங்க. பரிசேயர் நின்று அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராததினால் எந்த ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் அங்கீகரிச்சார்? 17வது அதிகாரத்தில் குஷ்டரோகம் நீங்கிறவர் வந்து சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, என்ன பிரமாணம் என்ன ரொம்ப தூரத்தில் நிப்பாட்டிட்டு நேத்துக்கு, ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல பிரதான ஆசாரியராக நீர் இருக்கிறதுனால என்ன நீங்க பக்கத்தில் என்ன கொண்டு வந்ததுனால உண்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் இந்த பாதத்தில் வருவதற்கு ஒரு நாள் கூட பாத்திரவான் அல்ல. எனக்கு சட்டம் சொல்லுது நீ பாளையத்துக்கு புறம்ப நிற்கணும், திட்டங்கள் சொல்கிறது நீ அங்க தூரத்தில் நிற்கணும், நீ தனியாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன ஒரு அங்கீகரிக்கப்பட்டவனாக மாற்றினது உங்க கிருபை, உங்க இரக்கம். அதுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் குஷ்டரோகியா நான் செத்திருக்க வேண்டியவன், வாழ்நாள் முழுவதும் பாளையத்துக்கு புறம்பாக வாழ வேண்டியவன். என்ன இந்த பாதத்தில் வருவதற்கு நான் தகுதி இல்லை, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. எத்தனை பேர் நான் பேசுறது புரிகிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். பாஸ்டர் எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க நல்ல கம்பீர சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். நான் தகுதியானவன் அல்லப்பா, எனக்கு இந்த குஷ்டரோகத்துக்கு மெடிசனும் கிடையாதப்பா. நான் பாளையத்துக்கு புறம்பா காலம் முழுவதும் என்னை சுற்றி இருக்கிறவங்க குஷ்டரோகிகளோடு கூட நான் வாழ்ந்து அவங்களோடு சாப்பிட்டு அவங்களோடு ஜீவிக்க வேண்டியவனை என்னை அங்கீகாரம் உள்ளவனாக மாற்றினது ஒரு நல்ல பிரதான ஆசாரியனாகி இயேசு. ஆகையினால இனி உமக்கு பாதத்தை விட்டு நான் போக மாட்டேன், இனி நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஐயா. காலம் முழுவதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே உங்க பாதத்திலே கடந்துருவேன் ஆண்டவரே. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உங்க சமூகத்தில் இருந்துருவேன் ஆண்டவரே. பைபிளில் முதல்ல ஸ்தோத்திரம் சொன்னவர் யாருன்னு தெரியுமா? கண்டுபிடிச்சு சொல்லுங்கண்ணா. இப்போ தேடண்டா. பைபிளில் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணினது யாருன்னு கேட்டா நோவா. ஸ்தோத்திரம் பண்ணார். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம் என்பது என் கர்த்தருக்கு பக்கத்தில் வருகிற ஒரு திறவுகோலாக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். எல்லா ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார்னு தானே அர்த்தம்.
அவன் சொன்னான், ஆண்டவரே அவனை போல இல்லாததற்காய் ஸ்தோத்திரம், இவனை போல இல்லாததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிளம்பி போயிட்டார். எப்பா ஒன்றை போல நான் இல்லாததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். எப்பா இனி ஒன்றை எனக்கு சகிக்க முடியாதப்பா. எல்லாரும் என்ன பாருங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், என்ன தானே பார்க்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஆள் தூங்குறாங்க, அதுக்காக எல்லாரும் என்ன பாருங்க, 1000 ஸ்தோத்திர பலி சொல்கிறது தப்பு அல்ல. ஆனால் முதல்ல அதை சொல்கிறதுக்கு முன்னால் மனசார தேவன் உங்களுக்கு செஞ்சதை சொல்லி முதல் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, 1000 ஸ்தோத்திரங்கிறது மந்திர புத்தகமாக மாற்றிட்டீங்க. பைபிள் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலி இடுகிறவன் மனசார அதை சொல்லணும். இன்றைக்கி நம்ம மனசாரவா சொல்கிறோம்? அங்கே போய் டிவியை போட்டு வச்சுக்கிட்டு கர்த்தாவே அவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே இவருக்கு ஸ்தோத்திரம், செங்கடலை பிளந்ததற்காய் ஸ்தோத்திரம், இதை பிளந்ததற்கு. இனி இப்போ 1000 ஸ்தோத்திர பலி தாண்டியாச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு புக் ஸ்டாலில் போனால் 10,000 ஸ்தோத்திர பலி வந்தாச்சு. இனி இப்போ அடுத்து வரும் 1,00,000 வரும் பாருங்கள். இதெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் பண்ணணும். நியாயாதிபதிகள் 5:2 இருக்கிற ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் என்று ஸ்தோத்திர பலி இடுகிறது. அது கர்த்தருக்கு. லேவியராகமம் 22:29 இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களே ஆனால் மனப்பூர்வமாய் அதை செலுத்த அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 22:29 இந்த வசனத்தை நோட் பண்ணாங்க. இந்த டிஸ்பிளேல வந்து வாசிங்க சத்தமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய். எல்லாரும் என்ன பாருங்க, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், செங்கடலை பிளந்தவரே மன்னாவை தந்தவரே ஸ்தோத்திரம்னு சொன்னதை மனப்பூர்வமாக சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னை நீர் பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறத மனசார சொல்லுவீங்களா? என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே அதை மனசார சொல்லுவீங்களா? எனக்கு நல்ல 3 நேரம் சாப்பாடு தந்தீரே நன்றி ஆண்டவரே, எனக்கு நீர் சுகம் தந்தீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு பலன் தந்தீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன அரவணைத்தீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆபத்துகளுக்கு விலக்கினீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எது மனப்பூர்வமா வரும்? எது மனப்பூர்வமா வரும்? இன்னைக்கு பைபிள் கொண்டு போகிறோமோ இல்லையோ, சர்ச்சில் ஸ்தோத்திர பலி புக்கை கொண்டு போக தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு நான் நம்புறேன் இனி கொஞ்சம் நாளையில பைபிள் எல்லாம் காணாது, நாங்கள் லிஸ்டில் காணாது. தப்பா சொல்லலை, மனசார எது ஸ்தோத்திரம் பண்ண முடியுது அது தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். 17வது அதிகாரத்தில் குஷ்டரோகியுடைய ஸ்தோத்திரத்தை அங்கீகரித்தார். 18வது அதிகாரத்தில் பரிசேயனுடைய ஸ்தோத்திரத்தை அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவரே எங்க ஸ்தோத்திரங்கள் உமக்கு பிரியமா இருக்கட்டும்னு சொல்லுகிறாங்க. 2 கையை உயர்த்தி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் கைத்தட்டி கூட வைத்தி நன்றி ஐயா, கூட வைத்தி நன்றி ஐயா, ஆட வைத்தி நன்றி ஐயா, எங்களை பாட வைத்தி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. நான் இந்த அதிகாரத்திலிருந்து கண்டுபிடிச்ச ஒரு ஸ்தோத்திர பலியை சொல்றேன். இந்த 17வது அதிகாரத்தில் எவர் ஒருவர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர் ஒருவருடைய ஸ்தோத்திரம் அது இருதயத்தில் ஆழத்திலிருந்து வரும் நான் நம்புகிறேன். இப்போ என்ன பாருங்க, ஏசு அங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோமே, இங்கே 10 பேர் நின்று கூப்பிட்றாங்க, ஐயோ ஐயா ஐயோ எனக்கு குஷ்டரோகம் ஆக முடியுமா? ஏசு சொன்னார், பிரமாணத்தின்படி இவனுங்க அங்கே வரக்கூடாது, ஆகையினால ஒரு காரியம் செய்,
நீ போய் ஆசாரியனுக்கு ஒன்று காட்டு. உடனடியாக நான் ஆசாரியன்கிட்ட அங்கே போகிறதா? அதை கீழ்ப்படிஞ்சு நம்பிக்கையோட போனான் பார்த்தீங்களா? 2 ஸ்டெப்பு வச்சு போனான் பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சதுனால அல்ல, கீழ்ப்படிஞ்சா நன்மை செய்வார். நம்ம சொல்கிறது எனக்கு நன்மை செஞ்சால் கீழ்ப்படிவேன். ஆண்டவர் சொல்கிறாரு நீ கீழ்ப்படிஞ்சா நன்மை செய்வேன். 10 அடி எடுத்து வச்சுருப்பான், போகும்போதே சுகமாயிட்டான். போகும்போதே சுகமாயிட்டு பார்த்தீங்களா? அங்கே போய் அந்த கீழ்ப்படிந்துட்டு வந்து சொல்லுகிற ஸ்தோத்திரம் இருதயத்திலிருந்து வருகிறது, உள்ளத்திலிருந்து வருகிறது, உள்ளத்தின் நிறைவிலிருந்து வருகிறது. எப்போ அன்னைக்கு தூரத்தில் வந்து இப்போ பாதத்தில் வந்து எதுக்காக வந்திருக்கிறேன்? ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன்ப்பா. நான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன்ப்பா. நான் உண்மை ஸ்தோத்திரம் பலியிடுவதற்காக வந்திருக்கிறேன்ப்பா. அப்பாவுடைய பாதத்தில் வரும்போதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் வந்து விடுங்கள். ஸ்தோத்திர பலி புத்தகத்தோடு அல்ல, இருதயத்தின் ஸ்தோத்திரங்களோடு வந்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது அதிகாரத்துடைய ஸ்தோத்திரத்தை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். எப்பா ஆண்டவரே, அவன் பிள்ளைக்கு சீட்டு கொடுக்கல, என் பிள்ளைக்கு சீட்டு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னால் தான் இந்த சாட்சி நான் பல சபையில் பார்க்குறனால தான் நம்ம சர்ச்சில் உள்ள சாட்சியை தூக்கிட்டேன். நான் எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. முதல்ல உங்களுக்கு கண்டிப்பாக சாட்சி சொல்லணும்னா நான் என்ன சொல்லி வெளியில் போய் யார்கிட்டயா சொன்னீங்களா? என்னட்ட நேரம் கேட்குறவங்கள்ட்ட சொல்லி வெளியில் போய் யார்கிட்டயா சொன்னீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மை வெளியே யார்கிட்டயா சொன்னீங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உள்ள டைம். ஆமாம், ஏன்னா என் பைபிளில் யோவான் ஸ்நாபகன் சாட்சி கொடுப்பதற்கு சாட்சியாக வந்தான். அவன் தேவாலயத்தில் இல்லை, முதல்ல வெளியில் போய் சாட்சி சொன்னான். ஒரு அம்மா ஓகி புயல் வந்த டைமில் சாட்சி சொல்லிச்சு. என்ன தெரியுமா சாட்சி சொல்லிச்சு? கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த நாட்களில் ஓகி புயல் வந்தது, கிருபையினால ஓகி புயல் வந்தது. அதில் எனக்கு அந்த சுழல் காற்றில் 50 ரப்பர் மரங்கள், இல்லை என் பக்கத்தில் தோட்டக்காரனுக்கு 50 ரப்பர் மரம் சாய்ந்தது. ஆனால் எனக்கு காய்ந்து நின்ற 2 மரம் சாய்ந்தது. அதை நான் முறித்து விறகுக்கு கொண்டு வந்து விட்டேன். அதற்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆளுக்கு 50 மூடு போச்சு பார்த்தீங்களா? அவங்க சர்ச்சில் பின்னால் சேரில் உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த சர்ச்சில் உள்ள விசுவாசி. அப்படி சாட்சி சொல்றேன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒரு அம்பு. கர்த்தர் அவர்களுக்கு இல்லை, எனக்கு தந்தார். அதற்காக சோத்துராப்பா சோத்துராப்பா சோத்துராப்பா. இந்த அம்மா சாட்சி கிளம்புன உடனே ஆண்டவர் வெளியே போய் ஜங்ஷனில் போயிட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அவள் உட்கார்ந்த பிற வார என்னன்னு சொல்லி போயிருப்பார். எல்லா சோத்திரத்தையும் அங்கீகரிக்கல. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என் சோத்திரம் அங்கீகரிக்கப்படுகிற சோத்திரமாக இருக்கணும் ஆண்டவரே? இந்த வலது கை உயர்த்தி சோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் சோத்திரத்தை பரலோகம் அங்கீகரிக்கணும்ப்பா. சொல்லிடுங்க சத்தமா, என் சோத்திரத்தை பரலோகம் அங்கீகரிக்கணும் ஆண்டவரே. பரலோகம் அங்கீகரிக்கணும் ஆண்டவரே, பரலோகம் அங்கீகரிக்கணும் ஆண்டவரே. இனி எப்படி இவங்க ஆண்டவரை துதிச்சாங்க? 15வது வசனம் 17வது அதிகாரத்தில் வர்றேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட சவுண்ட பாருங்க, சவுண்டு. உண்மையிலேயே கர்த்தரிடத்தில் இந்த நன்மை பெற்றவங்கள்ட்ட இங்க பாருங்க, வாயை திறங்க, கையை தட்டுங்க. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொன்னாரா? கொஞ்சம் சத்தம், இன்னும் கொஞ்சம் சத்தமா, இங்கே இன்னும் கொஞ்சம் சத்தமா. நான் இடையில நம்ம லைவை பார்த்தா எத்தனை வாட்டி சொல்ல வேண்டியது இருக்கு. அப்பா வாயை திறந்து சத்தமா சத்தமா, கொஞ்சம் கூட வாயை திறந்து முடியலை. உண்மையா எனக்குள்ளே ஆண்டவர் நன்மை செஞ்சார்னு சொல்லுகிறவங்க நாங்கள் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தானா வாயை திறந்துருவீங்க. எப்போ தெரியுமா? இவன் தூரத்தில் நின்று கூப்பிடணும்னா அப்பவும் சத்தம் போட்டிருக்கணும். இப்போ பக்கத்தில் வந்தவரும் சத்தமாக தான் இருக்கிறார். அவருடைய சவுண்டு குறையவே இல்லை. இவரிடத்தில் ஒன்றை கண்டுபிடித்தேன், இவருடைய முழு பலத்தை
பலவீனத்தின் மத்தியிலையும் முழு பலத்தோடு அவரை கூப்பிட்டார். இப்போ சுகம் கிடைத்த பிறகு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்கிறார். புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். தூரத்தில் நின்று கூப்பிட்றதா இருந்தா முழு பலத்தோடு கூப்பிட்டுருக்கணும். பலவீனத்தின் மத்தியிலே முழு பலத்தோடு கூப்பிட்டார். சுகம் கிடைத்த பிறகும் முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்கிறார். நீங்கள் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் இன்னைக்கு முழு பலத்தோடு வந்து கை தட்டுனேன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கட்டு. நம்பிட்டேன். இவனோட வச்சு நாம் படுற பாடு இருக்க. ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் நல்ல ஒரு கம்புக்கு. இனி முடியாது, சொல்லி பார்த்தாச்சு. இனி அடுத்ததாக ஆப்ரேஷனில் இறங்கிட வேண்டியதான். என்ன சமீபத்தில் 2-3 பாஸ்டர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். அவங்களெல்லாம் பார்த்தேன். இவங்களை சோப்பு போட்டு போகிற ஆள் இவங்க 7 சர்ச்சுக்கு போனாங்க. விபிஎஸ் நடத்தினாங்க. 7 சர்ச்சில் போயிருக்காங்க. கேட்டு பாருங்க. நான் தான் இவங்களுக்கு தேனே பாலேன்னு. ஒரு பிள்ளை பாஸ்டர் அங்கே 4 கம்பு இன்சுலேஷன் டோப்பு போட்டு சுற்றி வச்சிருக்க. அந்த பாஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ரெடியாகி கொண்டே இருக்கிறது. இந்த சாமுவேல் ஜாக்சன், இவன் டிஷான், என்னடா அவங்களெல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரியும். டெய்லி சொல்லணும், கை தட்டுன்னு சொல்லணும், கையை உயர்த்தணும் சொல்லணும், முழங்கால நில்லுன்னு சொல்லணும். என்னால் முடியலை. இதே பிள்ளைகளை ஸ்கூலில் போய் முழங்கால விட்டுரு பாருங்க, கரெக்டாக நிற்பானோல, கரெக்டாக நிற்கிறாங்க. இங்கே வந்த முழங்கால என்ன சொல்ல, இவங்க முழங்கால் கை தட்டுறதுனால எனக்கு எதாவது கிடைக்காத போகுது. என்னால் முடியலை பாருங்க. எனக்கு என்னென்ன, எங்கள் முன்னால் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தெய்வத்துக்கு உபயோகம் உள்ளவங்கள மாறணும். அதுக்கு பெற்றோர்கள் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அதுக்கு எங்கள் பிள்ளைகளை பாஸ்டர் நல்லாக்கி எடுத்துருங்கன்னு சொல்லுகிற பெற்றோர்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கட்டு. கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கட்டு. நன்றி. ஆமாம். அப்போ அடுத்த இடத்துலேருந்து பார்த்துக்கலான்னா ஸ்தோத்திரம். லோ நல்லா இருக்கியா? நம்ம பெற்றோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வெளியூரில் வெளிநாட்டுக்கு போகிறவங்கெல்லாம் எங்கள்கிட்ட தான் தந்துட்டு ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. பாஸ்டர் எங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிடுங்க என்னன்னு. இதுவரைக்கும் நான் ஒழுங்காக பார்க்காததற்காக மன்னித்து கொள்ளுங்கள், இனி நான் பார்த்து கொள்ளுகிறேன். என்னால் முடியலை. வாயத்திறன் இந்த ஆமேன்னு நான் போடுவோம் பாருங்க கடைசியில். அப்போ இவங்களுக்குள்ள இருந்து ஒரு எழுப்புதல் வரும் பாருங்க, ஒரு சவுண்டு. டே நில்றா, கபடி கபடின்னு அங்கே போய் நிற்கிறான். நான் அந்த 100 மீட்டருக்கு அந்த பக்கத்தில் வரும்போதே டே புறா புறான்னு சொல்கிற கேட்குது. இங்கே 4 அடியில் இருந்து எனக்கு இவன் சோத்திரம் சொல்கிற நான் கேட்கல. 4 அடியில் இருந்து சோத்திரம் பண்ணுற கேட்காததுக்கு 4 அடிக்க குறவு தானே. நீங்கள் அதோட பக்கமாக இருக்கிறீங்க. எனக்கு 2 வாக்கம் உண்டு. இடத்தே வாக்கம் உண்டு, வலத்தே வாக்கம் உண்டு. கொயருக்கு எப்படியும் வருது. 7 மணிக்கு கூட்டம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் 6:30க்கே ரெடியாகி சோத்திரம் பண்ணி நிற்பாங்க. நம்ம ஆத்தலா 7:15 அங்கே இருந்து அப்படியே உச்சி பார்க்குறது. மற்றவர் உண்டா? மற்றவர் நின்னா சிக்கல். அண்ணன் ஃப்ராங்க்லின் என்ன வந்தாச்சா கண்டுவிட மாட்டான். கண்ண முடி நேரம் போய் நிற்போம். இவங்களை வச்சாக்க நாங்கள் இப்போ அடுத்த எழுப்புதல் உண்டாக்க போகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் நாட்கள் முடியும் வரை கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி என் சுவாசம் உமையே உமையே. இன்னும் சத்தமா என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன்
வரை ஆராதிப்பே உம்மையே. கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் அவன் சமாரியானா இருந்தான். சொல்லுங்க, யாரு? தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன். இந்த 18வது வசனத்தில் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் ஆயக்காரனாக இருந்தான். சமாரியனும் ஆயக்காரனும் அன்றைக்கு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவங்க 2 பேரையும் ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. 2 பேரையும் பக்கத்தில். இவன் பரிசேயன் ஜெபிக்கிறத பார்த்து நேரம் அங்கே போய் நின்று, அவன் அல்ல இவனே ஆயக்காரனுக்கு பக்கத்தில் போயிட்டார். சமாரியன் இப்போ அவருக்கு பக்கத்தில், தூரத்தில் என்னென்ன பக்கத்தில், ஆயக்காரன் தூரத்தில் நின்று மார்பில் அடித்து பக்கத்தில் வந்துட்டார். பைபிளில் ஆயக்காரன் சொன்னால் வரி வசூல் செய்கிறவர்கள் என்ற அர்த்தம், டேக்ஸ் கலெக்டர்னு அர்த்தம். நிறைய அர்த்தம் இருக்கு அதில் ஒன்று. இப்போ பாருங்கள், நம்ம நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்த அந்த காலத்தில் நம்ம ஊரை சேர்ந்த ஒருவர் நம்மிடத்திலேருந்து காசை வாங்கி ஆங்கிலேயர்களுடைய கைகளில் கொண்டு கொடுக்கிறவர்களை நமக்கு ரொம்ப பிடிக்குமா? நம்ம எங்ககிட்ட என்னை காசு வாங்கி எங்களை அடிமைப்படுத்துகிறவன கையில் நீ கொடுக்க போகிற, அந்த மாதிரி இவர்கள் டேக்ஸை கலெக்ட் பண்ணி அவர்களுக்கு கொடுப்பார்கள். பைபிளில் ஆயக்காரர்களை எதுக்கு ஈக்குவலாக தெரியுமா கணக்கிட்டுருக்கிறாங்க? மத்தேயு 9வது அதிகாரம் 10-11 ஆயக்காரரும் பாவிகளும், பாவிகள் என்கிற லிஸ்டில் ஆயக்காரரும். மத்தேயு 18-17 அவன் புறஜாதியானை போலவும் ஆயக்காரனை போலவும் உனக்கு இருப்பானாக. புறஜாதிக்கு கொடுக்கிற விலை தான் ஆயக்காரனுக்கும் இருந்தது. மத்தேயு 21-31 ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னால, அந்த சமுதாயத்தில் வெறுக்கப்பட்ட பாவம் செய்கிறவர்களுக்கு இணையாக ஆயக்காரர்கள் இணைக்கப்பட்டிருந்தார்கள். இன்னொரு 18 இங்கே 17வது அதிகாரத்தில் சமாரியன், 18வது அதிகாரத்தில் ஆயக்காரன். ஆனால் இயேசுவோ சமுதாயத்தில் புறம்பாக்கப்பட்ட அந்த சிஸ்டத்தையே ஒட்டச்சார். என்ன தெரியுமா செஞ்சார்? எந்த மனுஷனெல்லாம் உலகம் தூரம் தூரம் தூரம்னு வச்சு பார்த்துச்சோ, ஒரு சமாரியா ஸ்திரியை கொண்டு ஒரு பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். லூக்கா 10 ஒரு சமாரியனுடைய ஓமையை செய்து ஓமையை அவருக்கு சொல்லி அந்த நல்ல சமாரியனை போல இரு என்று சொல்லி சொன்னார். இங்கே ஆயக்காரனாக இருந்த ஒரு மத்தேயுவ தன்னுடைய சீசனாக தெரிந்தெடுத்து சமுதாயத்தில் பின்தங்கினவர்கள் என்ற சிஸ்டத்தை அவனையும் எனக்கு பயன்படுத்த முடியும் என்று சொல்லி ஆயக்காரனாகிய மத்தேயுவை பயன்படுத்தினார். 2வதாக ஆயக்காரனுடைய தலைவனாக இருந்த சகையுடைய இல்லத்திலே இயேசு போய் ஒரு நாள் தங்கினார். ஆயக்காரர்கள் அங்கீகரிக்கப்படாத சிஸ்டத்தை ஆண்டவர் உடைத்தார். இங்கே 18வது அதிகாரத்தில் ஆயக்காரனை நீதிமானாக மாற்றினார். 17வது அதிகாரத்தில் அந்த சமாரியனை ரட்சிப்பை கொடுத்தார். இவன் பாதத்தில் வந்ததினால சுகத்தை மட்டும் பெறவில்லை, சுகத்துக்கு அப்புறமான ரட்சிப்பை பெற்றான். மற்ற 9 பேர் சுகம் பெற்றார்கள், ரட்சிப்பை பெறவில்லை. அவர் பாதத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிப்பை பெறுவார்கள், நீதிமானாக மாறுவார்கள். 18வது அதிகாரத்தில் அவனை ஆண்டவர் நீதிமானாக மாற்றிவிட்டார். நீதிமான் என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை நீதிமானாக மாற்றி விடுகிறார். பாஸ்டர், நீங்கள் பேசுனது எனக்கு புரிஞ்சு, நான் தூரத்தில் நிற்க விரும்பலை, நான் உங்கள் பாதத்திலே தான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காமிங்க பார்க்கல. நான் தூரத்தில் நிற்கிறவன் அல்ல, நான் பாதத்தில் இருக்க வேண்டியவன்.
என்னுடைய செயல்தான் என்னை ஒருவேளை தூரத்தில் கொண்டு போகலாம். தாழ்த்தி விடுவோம். ஆயக்காரனை போல நம்மை நாமே தாழ்த்துவோம். எது எது மேட்டிமையோ நம்மை விட்டு அது அகற்றப்படட்டும். மேட்டிமையான எண்ணங்கள் அகற்றப்படட்டும். மேட்டிமையான சிந்தனைகள் அகற்றப்படட்டும். மேட்டிமையான கிரியைகள் அகற்றப்படட்டும். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அவருடைய பாதத்திலிருந்து வருகிற நன்மைகளால் ஆண்டவர் நம்மை நிறைவாக இந்த காலை வேளையிலே நம்மை நடத்துவாராக.